ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 minute சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்துருந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 25,000 கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ஏரியா தான் 25,000. ஸோ 25,000க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா we can expect some டவுன் சைட் momentum. ஆல்சோ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு அப்பர் சைட் momentum எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் மார்க்கெட் ஓப்பனிங்ல இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் எக்ஸாக்ட்லி சொல்லி பார்த்தோம்னா நம்ம கொடுத்திருந்த பாயிண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 108 பாயிண்ட் 100 பாயிண்ட் வரைக்கும் டவுன் சைட் மட்டும் கொடுத்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்ஸ் டவுன் ஆகி எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகி மார்க்கெட்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு அப்பர் சைட்ல மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஏரியால இருந்து அகைன் 25,000 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப் சைட்ல போயிருந்தீங்கன்னா அந்த ஏரியாலையும் உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பிடிச்சிருக்க முடியும். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஹைஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போயிருந்தீங்கனாலும் கூட ஸோ உங்களால ஒரு 115 பாயிண்ட் பிடிச்சிருக்க முடியும். ஸோ போத் சைட்லயுமே இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளான மார்க்கெட்ஸா தான் இருந்துச்சு. ஸோ நீங்க ஹோப்ஃபுல்லி ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிகாஸ் ரெண்டு சைட்லயுமே நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான மூவ் அண்ட் அப்பர் சைட்லயுமே ஒரு கிளியரான மூவ், நான் ஸ்டாப்பான ஒரு கிரீன் கலர் கேண்டில் அண்ட் அட் த சேம் டைம்ல டவுன் சைட்லயுமே ஒரு கிளியரான மூவ். ஓகே ஃபைன், இன்னைக்கான மார்க்கெட்ஸ் இது ஓகே. நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி இந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைஸ் டு லோஸுக்கான ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரீஜியனுங்கிறது ஒரு ஓடிஇ பாயிண்ட்ல வருது. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு அந்த ஓடிஇ பாயிண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி அங்கேருந்து திரும்பி இருக்காங்க. அண்ட் இந்த ஓடிஇ பாயிண்ட்டுக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு ஒரு பிடிஏ ரேஸ் இருக்கு விச் இஸ் இந்த ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை நாளைக்கான மார்க்கெட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டி சஸ்டெயின் ஆகுறப்ப we can expect some upper side momentum or else markets அது கீழே இருக்கிறப்போ ஒரு டவுன் சைட் momentum எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது 25,135 இருந்து 25,091 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆகி நமக்கு அப்பர் சைட்ல போகிறப்ப we can expect some upside momentum or else அது கீழே ஸ்டெயின் ஆகுறப்ப நம்ம வந்து ஒரு டவுன் சைட் momentum எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சிம்பிளி சொல்லணும்னா நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட் என்னோட ஹைஸா இருக்கும். என்னோட ஹைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,130 கிட்ட வருது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல 25,130 தான் க்ரூஷியல் பாயிண்ட் நான் பார்க்குறேன் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ஜ். ஸோ பேங்க் நிஃப்டியில் சாலிடாக இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு வந்துட்டு ஒரு கேப்பிங் ரீஜியன் தெரியுது. மார்க்கெட்ஸ் அந்த கேப்பிங் ரீஜியனை நோக்கி தான் அட்ராக்ட் ஆச்சு இன்னைக்கான மார்க்கெட்டில். ஸோ நம்ம சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 51,250 சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் மார்க்கெட்ஸ் இது கீழே ஸ்டேன் ஆனாங்க, நீங்கள் டவுன் சைடில் போயிருந்துருக்கலாம். பட் அகெயின் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியா கிட்ட வரப்ப இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்அப் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் அப்பர் சைடில் போயிட்டு இது கீழே எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். எதனால அப்படின்னா மேலே இருக்கிற இந்த கேப்பிங் ரீஜியன் வந்துட்டு ஒரு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு இன்னைக்கான மார்க்கெட்ல. ஸோ அதை தாண்டி மார்க்கெட்ஸால சஸ்டெயின் ஆக முடியல. ஐ மீன் 51,380 தாண்டி மார்க்கெட்ஸால சஸ்டெயின் ஆக முடியாம அந்த ரீஜியன்லேயே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் இந்த லெவலில் சொல்லுவேன் விச் இஸ் 51,444 51,500 வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 51,450 500 வரைக்கும். பிகாஸ் இந்த ரீஜனுக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ஸ் நல்ல கன்சாலிடேட் ஆகியிருக்காங்க. ஸோ எப்பவுமே இந்த கன்சாலிடேஷன் ரீஜனுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த ஜோன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ரீவியஸா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ரீஜனுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கோட ரீஜன் தான் குரூஷியலா இருக்கும் which is 51,450 to 51,500. ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்ல இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.